தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு சாய் டிவி இன் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரத்தில் பக்தி கதைகளில் ராமாயணம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் யுத்த காண்டம் இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க. சரி குட்டீஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே, ஸோ ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக டயத்துக்கு முடிச்சு வச்சுடுங்க. சேஃபாக இருங்க. எங்கே விளையாட போனாலும் அம்மா அப்பா இருக்கிற இடத்துலையே விளையாடுங்க. கண்டிப்பாக அப்பா அம்மாவை அடிக்கடி வந்து பாருங்கள். ஓகேயா? அப்பா அம்மா தேடுற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. ஓகே, சரி, நாம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சண்டே எந்த குழந்தைங்கள்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்க? உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய சாய் டிவியின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேயா குட்டீஸ்? சரி, கதைக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு என்ன பார்த்தோம் பார்க்கலாமா? இந்திரஜித்து இறந்து போயிடுறான். போனதும் ராவணன் ரொம்ப அழுத்து புலம்புறான். அதுக்கப்புறம் என்னாச்சு? சீதை தான் காரணம், எப்படியாவது சீதையை கொன்னுடணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக போகிறான். அதை பார்த்துட்டு சீதை ரொம்ப பயப்படுறாங்க. அச்சிச்சோ, இவன் என்னை கொல்ல வரப்போகிறான் போல இருக்கே, ராமர் லக்ஷ்மணரை கொல்ல முடியலங்கிறதுக்காக இந்த பாவி என்னை கொல்ல வரானா அப்படின்னு சீதாம்மா ரொம்ப பயப்படுறாங்களாம். அதுக்குள்ளே ஒரு மந்திரி வந்து அந்த ராவணனை தடுத்து நிறுத்தி, நீ வந்து அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடியவன், நீ வேதங்களை அறிந்தவன், ஒரு பெண்ணை கொல்லலாமா? அது மகாபாதகம் இல்லையா? நீ கொல்ல வேண்டியது ராமர் லக்ஷ்மணர் தானே உன்னுடைய பகைவர்கள், அவர்களை கொல்லலாமே அப்படின்னு சொன்னதுனால உடனே ராவணன் கோபத்தோட நான் இப்போவே போருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சேனாதிபதிகள் தளபதிகளை அழைத்து கொண்டு போறானாம் போருக்கு. அப்போது நான் 3 பேர் சொன்னேன் இல்லையா? விரூபாக்ஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மகாபார்ஷ்வன், மகோதரன். இந்த 3 பேரும் போரில் போய் மிகப்பெரிய சேதங்களை வானரர்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. அப்போது வானரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு அவங்க போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? அவங்களுடைய அரசராகிய சுக்ரீவன் கிட்டேயும் ஸ்ரீராமர்கிட்டையும் தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க போய் சொல்கிறாங்க. அப்போ சுக்ரீவனும் அங்கதனும் தான் களத்தில் வராங்க. இந்த மாதிரி ஜுஜுபி ஆட்களெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் வதம் செய்து விடுகிறார்கள். 3 தளபதிகளையும் 3 அரக்கர்களையும் அந்த மூவருமாக கொன்று விடுகிறார்கள். இப்பொழுது களத்துக்கு யார் வரப்போறா? ராவணன். அதாவது ராவணன் முன்னாடியே தேரில் கிளம்பி வந்துட்டான். ஆனால் அவன் லீட் பண்ணலை. லீட் பண்ணுறது ஒவ்வொருத்தரையாகத்தான் உள்ளே அனுப்புகிறான். போர்க்களத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறான். இப்பொழுது 3 பேரும் இறந்து விட்டார்கள். இப்பொழுது ஸ்ரீராமருடன் போர் புரிய போவது யாரு? ராவணன். ஆனால் இந்த ராவணன் போர் புரிய போகிறான்னு சொன்னேன். யார் இந்த ராவணன்? எப்படி இவன் இலங்கைக்குள் வந்தான்? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா குட்டீஸ்? நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே உங்களுக்கு. ராவணன் வந்து குபேரனிடம் இருந்து இலங்கையையும் அந்த புஷ்பக விமானத்தையும் பறித்து கொண்டான். சண்டை போட்டு குபேரனை அடித்து விரட்டிட்டான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? அப்பேற்பட்ட ராவணன் தான் இப்பொழுது ஸ்ரீராமரை எதிர்க்க போகிறான். ஸ்ரீராமருடைய பெருமையை நிறைய பார்த்துட்டோம். அப்போது ராமருக்கு எதிரில் நிற்கக்கூடிய அந்த எதிரி யாரு? ராமரையே எதிர்க்கக்கூடிய அளவிற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமாக வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையே ஒருத்தன் எதிர்க்கணும் அப்படின்னாக்க அவனும் ஓரளவுக்கு வீரனாகத்தானே இருக்கணும், அவனும் சிறப்பு வாய்ந்தவனாகத்தானே இருக்கணும். அப்படி என்ன செய்தான் ராவணன்? எதனால் அவனால் எதிர்க்க முடிஞ்சுது? எல்லாராலையும் ராமரை எதிர்க்க முடியாது இல்லையா? அப்படின்னா அவன் யார்? இந்த கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா குட்டீஸ்? அதுக்காகத்தான் இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னாக்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிருதயுகம். என்ன யுகம்? கிருதயுகம். அதாவது ராமாவதாரம் நடந்தது திரேதா யுகம். அதற்கு முந்தைய யுகம் பேர் கிருதயுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த கிருதயுகத்தில் பிரம்மாவோட புத்திரர்னாக்க டைரக்டாக சன் கிடையாது. பிரம்மாவுடைய மனதில் இப்படி பிரம்மா நினச்சிண்டாருனாக்க ஒரு மகன் அங்கே தோன்றுவார். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு புத்திரன். அவர் பேர் புலஸ்தியர். அவர் பேர் என்ன? புலஸ்தியர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிறந்தாராம். பிரம்மாவினுடைய மகனாக
தோன்றியவர் புலஸ்தியர். அவர் ரொம்ப நல்லவராம், அதாவது மனசு முழுக்க சத்வகுணங்களோட இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணாருனாக்க, தான் எங்கேயாவது போய் தவம் செய்யணும் அப்படின்னு யோசிச்சாராம். தவம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? இறைவனை நினைத்தபடியே தியானித்தபடியே அப்படியே அமர்ந்திருப்பாங்க, ஹோமங்கள் செய்வாங்க, இப்படி தான் தவம் செய்வாங்க. அப்போது அதுவும் கிருதயுகத்தில் எல்லோருமே தவம் தான் நிறைய செய்வாங்களாம். இப்பொழுது கலியுகம். இந்த கலியுகத்தில் ராமநாமம், அதாவது இறைவனது நாமத்தை சொல்லி சொல்லி பஜனை செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முந்தைய யுகங்களில் இறைவனை நாம் அடையணும்னாலோ இல்லை இறைவனை பார்க்கணும் அப்படின்னாலோ நாம் செய்ய வேண்டியது தவமும் யாகங்களும் ஹோமங்களும் வேள்விகளும் தான். ஓகேயா? இப்போது இந்த கிருதயுகத்தில் புலஸ்தியர் என்ன செஞ்சாருனாக்க, தவம் இருக்கணும் அப்படின்னு எங்கே போய் தவம் இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வந்தாராம். அப்போது மேருமலை சாரல், அதாவது இமயமலை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம பார்க்குறோம்ல ஹிமாலயாஸ், அதற்கு பக்கத்தில் மேருமலைன்னு கிருதயுகத்தில் இருந்துதான். அந்த மேருமலையோட சாரல்ல, அதாவது மேருமலையினுடைய அடிவாரம் இருக்கும் இல்லையா, அதனுடைய அடிப்பகுதி, அந்த பகுதியில் ஒரு இடம் தேடிக்கொண்டே போனாராம். அங்கே திருணபந்து, என்ன பேர்? திருணபந்து அப்படிங்கிற ஒரு ரிஷி இருந்தாராம். அவர் ராஜ ரிஷியாம். அந்த ரிஷி ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு அந்த பகுதியில் அவரும் தவம் செய்து வந்தாராம். அந்த திருணபந்துவோடைய ஆசிரம பகுதி இருக்கு இல்லையா, அது புலஸ்தியருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா. அதனால புலஸ்தியர் என்ன நினைச்சாராம், நம்ம இந்த பகுதியிலேயே நம்முடைய தவம் இயற்றக்கூடிய வேலையை செய்யலாம் அப்படின்னு நினைச்சாராம். ஆசிரம பகுதி அப்படின்னாக்க இத்தினோண்டு இடம்லாம் இருக்காது, அது பெரிய இடமா இருக்கும். அங்கங்கே இங்கே ஒரு ஹட் இருக்கும், அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு குடில் இருக்கும். அந்த மாதிரி தள்ளி தள்ளி தான் இருக்கும், எதுவுமே பக்கத்துலலாம் இருக்காது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய பகுதியாக இருந்துதான் அந்த ஆசிரம பகுதி. அந்த ஆசிரம பகுதியில் நம்முடைய புலஸ்தியர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து, இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப ரம்யமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, இங்கேயே நாம் தவம் இயற்றலாம் அப்படின்னு அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து தவம் இயற்ற ஆரம்பித்தாராம். அந்த பகுதி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதற்காக அரச குமாரிகள், அதாவது ராஜா பிரின்சஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான அரச குமாரிகள், நாகக்கன்னிகள் மற்றும் அப்சரசுகள், அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிகள், இவங்க எல்லாரும் அங்கே ரொம்ப ஜாலியாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணுவாங்களாம். ஏன்னா நிறைய பூ பூக்குமாம், எல்லா சீசன்லேயும் பூ பூக்குமா, அழகழகான மரங்களாக இருக்குமா, அழகழகான பூவாக இருக்குமா, நிறைய கார்டனிங் ஏரியாவாக இருக்குமா, ரொம்ப அழகாக இருக்குமா. அதனால எல்லாருக்கும் ரொம்ப அங்கே இருக்கணும்னு ஆசையாக இருக்குமா. அதனால உலகத்திலே இருக்கக்கூடிய த பெஸ்ட் கேர்ள்ஸ், லேடிஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்களாம். அங்கே ஆடி பாடி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்களாம். அது புலஸ்தியருடைய தவத்திற்கு ரொம்பவே கெடுதலாக இருந்ததாம். அவருக்கு தன்னுடைய தவத்தை செய்ய முடியலையே, இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கே அப்படின்னு நினச்சாராம். அப்போது அவங்கள எச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னாராம், என் கண்ணில் பட்டிங்கன்னாக்க இங்கே வரக்கூடாது, இங்கே நீங்கள் ஆடினீங்கன்னாக்க, என் கண்ணில் பட்டிங்கன்னாக்க நீங்கள் கர்ப்பமாகி விடுவீர்கள் அப்படின்னு சொன்னாராம். அதாவது உங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துடும், அதனால இனிமேல் இந்த பக்கம் வராதீங்க, என் கண்ணில் பட்டாலே போரும் அப்படின்னு சொன்னாராம். பயமுறுத்துவதற்காக அந்த மாதிரி அவங்கள பார்த்து சொன்னாராம். உடனே அந்த கன்னிகைகள்லாம் பயந்து பயந்து ஓடி ஓடி போயிடுவாங்களாம். ஐயோ அப்பப்பா, நாங்கள்லாம் குட்டி பொண்ணு, நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் பேபி வேண்டாம் அப்படின்ட்டு ஓடி போயிடுவாங்களாம். அப்போது அந்த திருணபந்து அப்படிங்கிற முனிவருடைய ஆசிரமம்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த திருணபந்துக்கு ஒரு பெண் இருந்தாலாம். அந்த பொண்ணு தெரியாமல் இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டா. இந்த புலஸ்தியரோட ஆசிரமம் பகுதி இருக்கு இல்லையா, அவர் தவம் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் வந்துட்டா. வந்தவளுக்கு இவர் கொடுக்கக்கூடிய சாபத்தை பற்றி எதுவுமே தெரியாதான். அவர் முன்னாடி நின்று இருக்கா. அவர் கண்களை திறந்து பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவளுக்கு என்ன ஆயிற்று, கர்ப்பம் ஆயிடுவா இல்லையா, அவர் சொன்னதோட சாபம் இல்லையா, அவர் வச்சிருக்காருல ரூல்ஸு, அதனால தானே அந்த பக்கம் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருக்காரு. இங்கே வந்தீங்கன்னாக்க என்னுடைய தவத்தின் வலிமையின் காரணமாக நான் கண்களை திறந்து பார்த்தேன்னாக்க நீங்கள் கர்ப்பமாகி விடுவீர்கள், நீங்கள் அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு கிடையாது, நீங்கள் அம்மாவாயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு சாபம் ஆகிடும், அதனால யாரும் இந்த பக்கம் வராதிங்க, நான் அப்படி உங்களுக்கு சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னு தான் வார்ன் பண்ணியிருக்காரு, எந்த பெண்களும் வரக்கூடாதுன்னு. ஆனால் திருணபந்துவினுடைய பெண் அங்கே போயிட்டா.
அவளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவள் திரும்பி ஆசிரமத்துக்கு போயிருக்கா, தன்னுடைய குடிசைக்கு போயிருக்கா. போன உடனே அவங்க அப்பாவை பார்த்து சொல்லியிருக்கா, அப்பாப்பா என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா, என் உடம்புலலாம் ஏதோ மாற்றம் நிகழ்கிற மாதிரி இருக்குப்பா, எனக்கு உடம்பு நார்மலாகவே இல்லைப்பா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கா. அப்போது அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய யோகத்தின் தியானத்தில் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஓ இதுதான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலஸ்தியரை தேடி வரார். தேடி வந்துட்டு, இவள் என்னுடைய மகள் தான், இவள் வந்து தெரியாமல் உங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டா, வந்தவளுக்கு உங்களுடைய சாபம் காரணமாக அவள் கர்ப்பமாக இருக்கிறாள், அவளை தாங்கள் தான் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்கிறாராம். உடனே புலஸ்தியருக்கும் மனசு கஷ்டமாக போயிடுதான். ஏன்னா தெரியாமல் அந்த பெண் வந்திருக்கா, நம் காரணமாக அவள் வந்து கர்ப்பமாகியிருக்கா அப்படிங்கிறதுனால அவர் வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆகிறது. அந்த பெண் வந்து உங்களுக்கு நான் எந்த விதமான இடையூறும் செய்ய மாட்டேன், ஆனால் உங்களுக்கு சகல விதமான சேவைகளையும் பணிவிடைகளையும் செய்வேன் அப்படின்னு அந்த பெண்மணி நிறைய பணிவிடைகளை செய்கிறாளாம். சரியா? அப்பொழுது அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனின் பெயர் விஸ்வரஸ். விஸ்வரஸ் என்ற ஒரு மகன் பிறக்கிறானா. அந்த விஸ்வரஸ் என்ற மகனும் வந்து அதே பகுதியிலேயே மிகவும் அற்புதமாக தன்னுடைய தவத்தினில் ஈடுபட்டு வருகிறான். அந்த விஸ்வரஸும் தன்னுடைய அப்பா புலஸ்தியரை போலவே ரொம்ப நல்லவராக, நிறைய பக்தியுடையவராக, தவங்களை செய்பவராக, நல்லொழுக்கம் மிகுந்தவராக வளர்ந்து வந்தாராம். வேதங்கள்ல இருந்து எல்லா சாஸ்திரங்களையும் பயின்றவராக இருந்தாராம். அதனால பரத்வாஜர் முனிவர் வந்து தன்னுடைய பெண்ணாகிய தேவவர்ணினி என்ற தன்னோட பெண்ணை வந்து இந்த விஸ்வரஸுக்கு திருமணம் செய்து வச்சாராம். இப்பொழுது விஸ்வரஸும் தேவவர்ணினியும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்களாம். அவர்களுக்கு தெய்வ அருளோட ஒரு குழந்தை பிறந்ததாம். அந்த குழந்தை வந்து உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு 2 பேரும் கடவுள்கிட்ட வேண்டினாங்களாம். அப்படி பிறந்த அந்த குழந்தைக்கு முனிவர்கள் எல்லோருமாக சேர்ந்து வைஷ்ரவணன் அப்படின்னு பெயர் சூட்டினாங்களாம். புரியுதா குட்டீஸ் உங்களுக்கு? வைஷ்ரவணன் யாரோட பையன்? விஸ்வரசினுடைய மகன். இந்த வைஷ்ரவணன் என்ன பண்ணியிருக்கான், அழகாக வளர ஆரம்பிச்சிருக்கான். வளர ஆரம்பிக்கும் பொழுதே அப்பா விஸ்வரஸ் மாதிரியே தானும் எல்லா விதமான விஷயங்களையும் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான், வேதங்களை கற்றுக்கொண்டிருக்கான். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த யுகத்தில் தவம் இருப்பது என்பது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதுதான் நாம் இப்பெல்லாம் பஜன் செய்கிற மாதிரி, இப்பெல்லாம் நம்ம பூஜை செய்கிற மாதிரி அந்த காலத்தில் எல்லோருமே தவம் இருப்பாங்க. தவம் இருப்பதன் மூலமாக இறைவனை அடையலாம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வைஷ்ரவணனும் என்ன பண்ணினா, சின்ன பையனாக இருக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்த உடனே இந்த வைஷ்ரவணன் போய் 1000 வருடங்கள் வந்து அப்படியே தண்ணீரே குடிக்காம கடும் தவம் செய்தானாம். 1000 வருடங்கள் வந்து கடும் தவத்தில் இருந்தானாம். அதுக்கப்புறம் காற்றை மட்டுமே சுவாசித்து கொண்டு தவம் இருந்தானா. துருவன் கதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? துருவன் கதை நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த துருவனை மாதிரியே இந்த வைஷ்ரவணனும் இதே மாதிரி முதல்ல தண்ணி குடிக்காம 1000 வருஷம், அதுக்கப்புறம் காற்றை மட்டுமே சுவாசித்து கொண்டு தவம் இருந்திருக்கான். அதற்கு பிறகு தண்ணீரும் குடிப்பதில்லையாம், காற்றையும் சுவாசிப்பதில்லையாம். இது 2மே இல்லாமல் கடும் தவத்தில் இருந்திருக்கான் இந்த வைஷ்ரவணன். அதை பார்த்த உடனே பிரம்மா வந்தே ஆகணும் இல்லையா? பிரம்மாவை நினைச்சு தவம் இருந்தாக்க கண்டிப்பாக முதல்ல வரக்கூடியவர் பிரம்மா தான். அதனால பிரம்மா தேவர்களுடன் சேர்ந்து அங்கே வந்தாராம். வந்து அந்த வைஷ்ரவணனுக்கு காட்சி கொடுத்தாராம். காட்சி கொடுத்து, அப்பா ரொம்ப வருடங்களாக தவம் பண்ணி கொண்டிருக்க, உன்னுடைய தவத்தில் நான் வந்து சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன், உனக்கு என்னப்பா வரம் வேணும், எதற்காக இவ்வளவு கடுந்தவத்தில் இருக்கிறாய் அப்படின்னு பிரம்மா வந்து காட்சி கொடுத்து கேட்டாராம். உடனே இந்த வைஷ்ரவணன் வந்து சொன்னானா, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், நான் லோகபாலகர்களுள் ஒருவனாக வேண்டும் அப்படின்னு கேட்டானா. அதாவது லோகபாலகர்கள், திக்பாலகர்கள் அப்படின்னாக்க ஒவ்வொரு திசைகளிலும் சவுத், வெஸ்ட், நார்த், ஈஸ்ட் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி சொல்லக்கூடிய 4 திசைகள், அப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒருவர் பாதுகாவலராக இருப்பார். அதாவது ஒரு திசையும் ஒவ்வொருத்தர் கார்டிங் பண்ணுவாங்க, பார்த்துப்பாங்க, அந்த திசைக்கு அதிபதியாக இருப்பாங்க. அப்படி லோகபாலகர்களுள் நான் ஒருவனாக வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். உடனே பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அந்த வரத்தை கொடுத்துட்டாராம். ஆல்ரெடி இந்திரன் இருக்காரு,
யமன் இருக்காரு, இப்பொழுது வாயு பகவானுடன் நீயும் சேர்ந்து கொள்வாயாக, நீயும் லோகபாலகர்களுள் ஒருவனாக ஆவாய் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்படி ஆனவர் தான் குபேரன். ஆமா குட்டீஸ், இந்த வைஷ்ரவணனுடைய பெயர் தான் குபேரன். குபேரன் நீங்க கேளுங்க, அம்மா அப்பா கிட்ட கேளுங்க எப்படி இருப்பாருன்னு. பெரிய தொந்தி வயித்தோட பெருசா இருப்பார், அவர் தான் குபேரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த குபேரனை அவர் கேட்ட மாதிரியே பிரம்மா அவருக்கு வரம் கொடுத்து குபேரனாக ஆக்கிவிட்டார். அவர் தான் செல்வத்துக்கெல்லாம் அதிபதி. செல்வம் வேணும் அப்படின்னா குபேரனை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குபேரனே மகாலட்சுமியிடம் இருந்து செல்வத்தை பெற்றவர். ஓகேயா? இப்பேற்பட்ட இந்த குபேரன் தன்னுடைய தவத்தின் காரணமாக, நம்மை மாதிரியே மனிதனாக பிறந்தவர், தவத்தின் காரணமாக லோகபாலகர்களுள் ஒருவராக மாறிப்போனார். அந்த குபேரனுக்கு ஒரு புஷ்பக விமானமும் பிரம்மா கொடுத்தாராம். என்ன கொடுத்தார்? வரமும் கொடுத்தார், புஷ்பக விமானமும் கொடுத்தாராம். நம்ம பார்த்தோம் இல்லையா, ராவணன் ஒரு புஷ்பக விமானத்துல போறத நம்ம பார்த்தோம். ஒரு புஷ்பக விமானம் இருக்கு, சுந்தரகாண்டத்திலே பார்த்தோம் இல்லையா. அந்த புஷ்பக விமானத்தை பிரம்மா தான் குபேரனுக்கு தவத்தின் காரணமாக கொடுத்தாராம். சரி, இப்போ கிடைச்செடுத்து புஷ்பக விமானம் கிடைச்ச உடனே இந்த வைஷ்ரவணன் அவங்க அப்பா விஸ்வரஸ் கிட்ட சொன்னாராம், அப்பா நான் எங்காவது சென்று வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், நான் எங்கப்பா போகட்டும், நான் எங்கேயாவது போய் இருந்து தனிமையில் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு விஸ்வரர் சொன்னாராம், நீ தெற்கு பக்கமாக போனீனாக்க திருக்கூடமலை வரும். அந்த திருக்கூடமலையின் மீது ரொம்ப அழகாக இந்திரனால் அமைக்கப்பட்ட, விஸ்வகர்மாவினால் அமைக்கப்பட்ட மிக பெரிய ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரம் இந்திரனுக்காக உருவாக்கப்பட்ட நகரம். அந்த நகரத்தை ராட்சசர்கள் கொண்டிருந்தாங்க, அந்த ராட்சசர்கள் கைவசம் இருந்தது. தற்போது ராட்சசர்கள் அந்த இடத்தை விட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பயந்து சென்று விட்டார்கள். ஆகையினால அந்த நகரம் இப்போ ஃப்ரீயா தான் இருக்கு, நீ அங்க போய் இருந்து நீ ஆட்சி புரிவாயாக அப்படின்னு விஸ்வரஸ் ஆகியவர் குபேரனுக்கு இந்த விஷயத்தை சொல்லி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றார். இப்போ விஸ்வரஸ் சொன்னதை கேட்டுட்டு வைஷ்ரவணன் ஆகிய குபேரன் அந்த இடத்தை விட்டு புஷ்பக விமானத்துல கிளம்பி இலங்கை மாநகருக்கு வருகிறார். ஓகேயா குட்டீஸ்? சரி, இவரு இலங்கைக்கு வந்துட்டாரு. முன்னாடி என்ன சொன்னாங்க, அங்கிருந்த ராட்சசர்கள் விஷ்ணு பகவானிற்கு பயந்து அங்கிருந்து சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்களே, இது என்ன கதை அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இல்லையா? அதையும் சொல்றேன் உங்களுக்கு, கேளுங்க. அதாவது இந்திரனால எதற்காக அந்த நகரம் நிர்மாணிக்கப்பட்டது, அப்போ ஏன் முன்னாடி ராட்சசர்கள் எப்படி அந்த நகரத்திற்கு வந்தாங்க, எப்படி அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள், அதுக்கும் ஒரு கதை இருக்கணும் இல்லையா? அது என்ன கதைங்கிறத பார்ப்போம். முதல்ல பிரம்மா தானே இந்த உலகத்தையே சிருஷ்டிச்சாரு. பிரம்மா எதுல இருந்து வந்தார் அப்படின்னாக்க தாமரை பூவிலிருந்து வந்தவர் தான் பிரம்மா. சரியா? அப்படி பிரம்மா முதல்ல உருவாக்கினது சமுத்திரங்களை தான். சமுத்திரம்னா ஓஷன்ஸ், பல ஓஷன்ஸை தான் முதல்ல பிரம்மா உருவாக்கிறார். உருவாக்கி விட்டு பல மனிதர்களையும் படைக்கிறாராம், உயிர் உள்ள ஜீவன்களையும் படைக்கிறாராம். படைச்ச உடனே அவங்களுக்கெல்லாம் தண்ணீர் தாகம் எடுத்துதான், பசி தாகம் எடுத்துதான். அவங்கெல்லாம் பிரம்மா கிட்டேயே வந்தாங்களாம், எங்களெல்லாம் படைச்சிட்டீங்க, எங்களெல்லாம் கிரியேட் பண்ணி அனுப்பிட்டீங்க, ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்குதே, நாங்கள் எதை சாப்பிடுவோம், தண்ணி தாகமாக இருக்குது, எதை குடிப்போன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பொழுது இந்த சமுத்திரத்தை பார்த்தீர்களா, இந்த சமுத்திரம் இருக்கிறதே, இதை பாதுகாக்கணுமே அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு குழு சொன்னாங்களாம். நாங்கள் இந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சு எங்க தாகத்தை தீர்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு குரூப் சொன்னாங்களாம். அவங்க எல்லாரையும் யக்ஷர்கள் அப்படின்னு தனியா கேட்டகரைஸ் பண்ணிட்டாராம் பிரம்மா, அப்படின்னு பிரிச்சுட்டாராம். இந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிப்போம் அப்படின்னு சொன்னவர்களை யக்ஷர்கள் என்று பிரித்தாராம். இந்த சமுத்திரத்தை பாதுகாப்போம் என்று சொன்னவர்களை ராட்சசர்கள் என்று பிரம்மா தனியாக பிரித்தாராம். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு யாரு ராட்சசர்கள்னு? இந்த ராட்சசர்கள்னு ஒரு பெரிய குழுவாக இருந்தாங்களாம், பெரிய குரூப் அவங்க. அப்படி இருந்தவர்களுக்கு 2 தலைவர்கள் இருந்தாங்களாம். எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் அதுக்கு தலைவர்கள், அரசர்கள் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி 2 தலைவர்கள் இருந்தாங்களாம். அவங்க பேர் என்ன? ஹேதி, பிரஹேதி அப்படின்னு 2 பேர் இருந்தாங்களாம். அரக்கர்களின், அதாவது இந்த ராட்சசர்களின் தலைவர்களாக இருந்தாங்களாம். அப்போ அதுல அந்த பிரஹேதி 2 பேரும் பிரதர்ஸ் தான். அந்த பிரஹேதிங்கிறவர்
தவம் செய்வதற்காக வனத்துக்கு போயிட்டாராம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்துல தவம் பண்றது தான் முக்கியமான விஷயமா இருந்ததுன்னு. அதனால அவர் தவம் செய்வதற்காக வனத்துக்கு போயிட்டாராம். அவருக்கு இதுலலாம் எதுலையுமே நாட்டம் இல்லையா, தவம் செய்ய போயிட்டாராம். ஆனா அந்த ஹேத்தி அப்படிங்கிறவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு மக்களை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததாம். அதுக்காக அவர் தன் பெண்ணை திருமணம் செய்துக்கணும், தாம் அரசனாகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால யமன், அதாவது தேவர்கள்ல ஒருத்தர் தான் யமதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யமன். அந்த யமனினுடைய சகோதரி பேரு பயா. அந்த யமனின் சகோதரி பயாவை இந்த ஹேத்தி அப்படிங்கிறவர் திருமணம் செய்து கொண்டாராம். சரியா, தானே போய் கேட்டு எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாராம். ஓ எஸ், அதனால என்ன, கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்களாம். என்ன குட்டீஸ், புரியுது இல்லையா? அந்த ஹேத்தி அப்படிங்கிற அந்த ராட்சச தலைவன் இருக்கான் இல்லையா, அந்த தலைவனுக்கும் அந்த பயா அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நான் சொன்னேன் இல்லையா. பயாங்கிறது யாரு, யமனுடைய சிஸ்டர்னு சொன்னேன் இல்லையா. இவர்கள் இருவருக்கும் பிறக்கக்கூடிய மகனின் பெயர் வித்யுத் கேசன். பையன் பேர் என்ன, வித்யுத் கேசன். அவன் சலக்கடங்கடா அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானாம். இந்த வித்யுத் கேசனும் வளர்றான், வளர்ந்து இளைஞனாகிறான். இளைஞனாகி சலக்கடங்கடா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கிறான். அந்த பெண்ணும் ராட்சச பெண்ணு தான். சரியா, இப்போ இவர்கள் இருவருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கான். இந்த சாலக்கடங்கடாக்கும் வித்யுத் கேசனுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை. இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னாக்க மந்திரமலை சாரல்ல இருக்காங்களாம். இது எல்லாமே ஹிமாலயாஸை ஒட்டி தான் நடக்குது. இந்த கதை எல்லாமே ஹிமாலயாஸை ஒட்டி தான் நடக்குதாம். இந்த மந்திரமலை சாரல்ல அந்த குழந்தை பிறந்தா எல்லா அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய பார்த்துப்பாங்க தானே. ஆனா இந்த வித்யுத் கேசனோட ஒய்ஃப், இந்த சால கடங்கடாங்கிற அந்த ராட்சசி இருக்கா பார்த்தீங்களா, அவ அவளோட குழந்தைய கவனிக்கவே இல்லையா. அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு அவ மாட்டுக்கு போயிட்டாலாம். அவள ஹஸ்பண்ட், வாங்க வாங்க நம்ம போகலாம், எல்லாம் அந்த குழந்தை தானே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாலாம். பாவம்ல அந்த குழந்தை தனியாக அழுதுண்டே இருந்துதான் அந்த மலைச்சாரல்ல. அப்போ அந்த பக்கமாக சிவபெருமானும் உமா பார்வதியும், சிவபெருமானும் பார்வதியும் தெரியும் இல்லையா, பார்த்துருக்கீங்க இல்லையா நீங்க பிக்சர்லாம். சிவபெருமானும் பார்வதியும் அந்த பக்கமாக உலா வந்தார்களாம். அவர்கள் அந்த பக்கமாக வந்தப்போ ஒரு குழந்தை அழுது கொண்டே இருப்பதை பார்த்தாங்களாம். உடனே ரொம்ப கஷ்டமா போச்சான் பார்வதி தேவிக்கு. உடனே அந்த குழந்தைய எடுத்து கையில் எடுத்துக்கொண்டாலாம். எடுத்துட்டு, சுவாமி என்னது இது, இந்த குழந்தை எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டாலாம். இந்த குழந்தை துணுண்டா இருக்கே, அது எப்போ வளரும் அப்படின்னு கேட்டபோது சிவபெருமான் சொன்னாராம், இது அந்த ராட்சசி பெற்ற குழந்தை, அதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி தேவி வருத்தப்பட்டாங்களாம். அவங்க உடனே ஒரு வரத்தை கொடுத்தார்களாம். என்ன ஒரு ரூல், ஒரு வரம் கொடுத்தாங்க அப்படின்னாக்க, ராட்சசர்கள், அதாவது ராட்சச பெண்கள் கர்ப்பம் அடைந்த உடனே குழந்தை பெற்று விடுவார்கள். வயிற்றுல குழந்தைக்கான கர்ப்பம் தோன்றின உடனே குழந்தை பிறந்துவிடும். உடனே கர்ப்பமாய் உடனே பிறந்துடும். இப்போ நமக்கெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் 10 மாதங்கள் ஆகும் இல்லையா. ஆனால் ராட்சசர்களுக்கு கர்ப்பமான உடனே குழந்தை பிறந்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு ரூலை கொடுத்தாங்களாம் பார்வதி தேவி. அது மட்டுமல்ல, பிறந்த உடனேயே, அதாவது கர்ப்பம் அடைந்த உடனேயே தாயாகி விட வேண்டும், பிறந்த உடனேயே அந்த குழந்தை வளர்ந்து விடணும் அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு வரமாக ராட்சசர்களுக்கு கொடுத்தாங்களாம் பார்வதி தேவி. இல்லைன்னா அப்படி விட்டுட்டு போனால் யார் வளர்க்கறது? ராட்சசர்கள்லாம் குழந்தையை எடுத்து இப்படி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் பாவம் இல்லையா. அதுக்காக பார்வதி தேவி இப்படி ஒரு வரத்தை ராட்சசர்களுக்கு கொடுத்தாங்களாம். அதிலிருந்து தான் ராட்சசர்களுக்கு வயிற்றுல கர்ப்பம் வந்த உடனே குழந்தை பிறந்துருமா, பிறந்த உடனே அந்த குழந்தை பெரிய பையனா ஆயிடுமா, பெரிய ஆளா ஆயிடுமா, இவங்களும் உடனே வயசானவங்களா அம்மாவா ஆயிடுவாங்களாம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் ராட்சசர்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத உமா பார்வதி அந்த குழந்தையை கையில் ஏந்தும் பொழுது, அப்படி இருந்தா தான் இந்த ராட்சசர்கள் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி இதை ஒரு ரூலா கொண்டு வந்துட்டாங்களாம். இது உடனே எல்லா ராட்சசர்களுக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லி உமா பார்வதி ஒரு விஷயத்த சொன்னாங்களாம். சிவபெருமானை பார்த்து கேட்டிருக்காங்க, இந்த குழந்தைய பார்த்தா ரொம்ப தேஜஸோட இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, இந்த குழந்தைய இப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சிவபெருமான் சொன்னாராம், இவனை தேவர்கள்ல ஒருவனாக நான் மாற்றி விடுகிறேன், அமரனாக கூடியது, இவன் ராட்சச குலத்துல பிறந்திருந்தாலும் இவன் அமரனாக கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சுகேசன் அப்படின்னு இந்த குழந்தைக்கு நம்ம பேர் வைப்போம் அப்படின்னு சிவபெருமானும்
பார்வதி தேவியும் சேர்ந்து தான் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? சுகேசன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்களாம். அப்படி பேர் வச்சுட்டு அவனுக்காக ஒரு பறக்கக்கூடிய நகரத்தையே கொடுத்தாராம் சிவபெருமான். எப்படி இருக்கு? அதாவது பிரம்மா முன்னாடி வைஷ்ரவணன் குபேரனுக்கு என்ன கொடுத்தாரு? பறக்கக்கூடிய விமானத்தை கொடுத்தாரு. ஆனால் இப்போ சிவபெருமான் அந்த பையனுக்காக ஒரு பறக்கும் நகரத்தையே கொடுத்தாராம். அந்த நகரமே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பறந்து பறந்து போகுமா. அப்படி இருக்கக்கூடிய நகரத்தையும் நிறைய சக்திகளையும் அந்த சுகேசன் அப்படிங்கிற குழந்தைக்கு கொடுத்தாராம். அந்த சுகேசனும் ரொம்ப நல்லவனாக இருந்தானா. அவன் ஒரு கந்தர்வ பெண் தேவவதி அப்படிங்கிற ஒரு கந்தர்வ பெண்ணை திருமணம் செய்து கொண்டானாம். புரியுறதா உங்களுக்கு? கதை கரெக்டாக புரியுதா? எந்த குழப்பமும் இல்லையே. வித்யுத் கேசனுக்கு ஒரு மனைவி ஷாலகடங்கடான. அவங்க 2 பேருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை தான் இந்த சுகேசன். சரியா? இந்த வித்யுத் கேசனோட அப்பா யாரு? ஹேதி. இந்த ஹேதி தான் ராட்சசர்களின் தலைவன். ஓகேயா? இப்போ இந்த சுகேசன் தேவவதி அப்படிங்கிற கந்தர்வ பெண்ணை திருமணம் செய்து கொண்டானாம். இந்த கந்தர்வ பெண்ணாகிய தேவவதியும் சுகேசியும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்களாம். ரொம்ப நல்லவங்களாக இருந்து வந்தாங்களாம். அப்படி வாழ்ந்து வந்தவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தாங்களாம். 3 குழந்தைகள் பிறந்தாங்களாம் இந்த சுகேசனுக்கு. மால்யவான், சுமாலி, மாலி அப்படின்ற 3 குழந்தைகள் பிறந்ததாம். மால்யவான், சுமாலி, மாலி. இந்த 3 குழந்தைகளுமே 3 விதமான சக்திகளோட இருக்கக்கூடியவர்களாக பிறந்தாங்களாம். எப்படி இருந்தாங்களாம்? 3 பேரும் 3 டிஃப்ரெண்ட் பீப்புளாக இருந்தாங்களாம். 3 டிஃப்ரெண்ட்டாக இந்த 3 சகோதரர்களும் இருந்தாங்களாம். ரொம்ப ஒத்துமையாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்களாம். அவங்க 3 பேருமாக சேர்ந்து நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி கிருதயுகத்தில் என்ன சொன்னேன்? தவம் இருத்தல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்படி இந்த 3வரும் சேர்ந்து அதே மாதிரி அந்த மந்திரமலை சாரல்ல போய் தவம் இருக்கிறதுக்காக போயிட்டாங்களாம். யாரை எடுத்தீங்கன்னாலும் தவம் தான் இருப்பாங்க. அந்த காலத்துல 1000 வருஷங்கள் 10,000 வருடங்கள் இப்படிதான் தவம் இருப்பாங்க. இருந்தாலும் 1 வருஷம் 2 வருஷம்லாம் இருக்க மாட்டாங்க. நிறைய வருடங்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மால்யவான், சுமாலி, மாலி 3 பிரதர்ஸும் சேர்ந்து தவம் இருக்க போயிட்டாங்களாம். அப்படியே ரொம்ப நாள் கடும் தவம் இருக்காங்க. கடும் தவம் இருந்தா யார் வருவாங்க? பிரம்மா தானே வருவாரு. அதே மாதிரி இவங்க 3 பேருக்கும் பிரம்மா தேவர்களோட சேர்ந்து காட்சி கொடுத்தாராம். கொடுத்து விட்டு உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக இப்படி தவம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த 3 பேரும் நாங்கள் ரொம்ப சக்தியுடையவர்களாக இருக்கணும், எங்களை யாரும் அழிக்கக்கூடாது, பகைவர்களால் அழிக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கணும், எங்களுக்கு வலிமை மிகுந்தவர்களாக இருக்கணும், எங்களுக்கு இந்த வரத்தை தாங்கள் தர வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம். பிரம்மாவுக்கு வேற ஆப்ஷனே இல்லையாம். சரி ஓகே அப்படின்னு அந்த வரத்தை கொடுத்துட்டு பிரம்மாவும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாராம். இப்போ மால்யவான், சுமாலி, மாலி 3 பேரையும் கையிலேயே பிடிக்க முடியலையாம். அவ்வளவு அவர்களுக்கு தவத்தின் மூலமாக கிடைத்த வலிமை இருக்கு இல்லையா? அதன் மூலமாக தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், மனிதர்கள் இப்படி பாரபட்சமே இல்லாமல் எல்லோரையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரொம்ப ட்ரபிள் பண்ணாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது விஸ்வகர்மா அப்படிங்கிற தேவலோக சிற்பியை கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு சந்தோஷமாக வாழறதுக்கு ஒரு இடம் வேணும், எந்த இடத்த வாழறது? நீ இல்லைன்னா எங்களுக்காக ஒன்று அமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். இந்த இமயமலை சாரல்லே எங்களுக்காக ஒரு நகரத்தை உருவாக்கி கொடு, நாங்கள் என்ன கேட்டாலும் நீ செய்யணும் இல்லையா, செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு ஒன்னே விஸ்வகர்மா சொல்கிறாராம், நான் இப்போ உங்களுக்காகலாம் எதுவும் தனியாக பண்ண முடியாது, ஏற்கனவே இந்திரனுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நகரம் திரிகூடமலையின் மீது இருக்கிறது, தெற்கு பகுதிக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா ஒரு தீவு பகுதி இருக்குது, அந்த தீவில் ஒரு திரிகோடமலை அப்படிங்கிற மலை இருக்குது, அந்த மலையின் மீது மிகப்பெரிய நகரத்தை நான் இந்திரனுக்காக நிர்மாணித்து வைத்திருக்கிறேன், அந்த நகரத்தில் போய் நீங்கள் 3 பேரும் இருக்கலாம் அப்படின்னு விஸ்வகர்மா சொன்னாராம். அவருக்கும் வேற வழியே கிடையாது, ஏன்னா அவரும் பயந்து தான் ஆகணும் இவங்க 3 பேருக்கும், ஏன்னா இவங்க 3 பேரும் பலசாலி ஆகிட்டாங்க இல்லையா, ராட்சசர்கள் இல்லையா, அவங்களுக்காக பயந்து அவரும் அந்த வழியை காமிச்சாரா. இப்போ விஸ்வகர்மா நிர்மாணிக்கப்பட்ட அந்த நகரம் தான் இலங்கை. இப்படித்தான் இலங்கைக்குள் ராட்சசர்கள் வந்தார்கள். சரி, ராட்சசர்கள் இலங்கைக்கு வந்துட்டாங்க, அவங்கள எப்படி துரத்தி அடிச்சாங்க, எப்படி அங்கே குபேரன் வந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி ராவணன் அங்கே வந்தாரு, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? நெக்ஸ்ட் வீக்கில் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாமா? அது வரைக்கும் நீங்கள் எனக்காக காத்திருக்கணும், சேஃபாக இருக்கணும்,
ஜாலியாக இருக்கணும். ஓகே குட்டீஸ், நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்? டாடா பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்.